ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் கிறிஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு உங்கள்கிட்ட நம்ம இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடல, இனிமேல் நம்ம வீடியோ வருமா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசலாம். உண்மையிலேயே அந்த கப்பல் கவுந்திருந்தா நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். என்கிட்ட தான் கப்பல் இருக்க, என்னைக்கு என்னை கைவிடாத பிளாக் பாய். ஆனா என் கப்பல் எப்படி தெரியுமா? பெருசா, அழகா, கம்பீரமா இருக்கும். ஸோ கைஸ் ஏன் வந்து நம்ம இவ்வளோ நாள் வந்து வீடியோ போடாமல் இருந்தோம் அப்படின்னு கேட்டால், நம்ம சேனலில் வந்துட்டு ஹேக் ஆகி நம்ம ரெக்கவர் பண்ணி ரொம்ப பெரிய ப்ராசஸாகவே இருந்துச்சு. அதை வந்து ஹேக் ஆகி நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் கிட்டவே, நம்ம கடைசி லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 இயர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அது வரைக்குமே நான் ரெக்கவர் பண்ணாமல் தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்துட்டு இந்த மாதிரி இமெயில் ஐடி எல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணி தராங்க தம்பி அப்படின்னு சொல்லி இமெயில் ஐடி அண்ட் வந்துட்டு யூடியூப் சேனல்ஸு இந்த மாதிரி வந்து நிறைய சொன்னாங்க. அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் போய் நான் நம்ம சேனலை ரெக்கவர் பண்ணி இப்போ ரெக்கவர் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 6 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம இனிமேல் வந்து நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோ வந்து போடுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரீம் பைக் ஆன நம்ம KTM டியூக் 250 நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு டெலிவரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கோம். நீங்கள் மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து, அதான் இந்த வீடியோ தான் கணக்கு வரும், பட் இந்த வீடியோவில் இருந்தே நம்ம ரெகுலராக இனி வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, அதாவது மார்னிங் கோயிங் அண்ட் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கேன். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அது மார்னிங் நான் காலேஜ் போகிறப்ப வீடியோ எடுத்துகிட்டே போவேன். அதை வந்து நைட் எடிட் பண்ணி எல்லாமே பண்ணி நைட் அப்லோட் பண்ணிடுவேன். ஈவினிங் வர மாதிரி அதை வந்து மார்னிங் அப்லோட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு நம்ம போட போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, நைட் ஒன்று மார்னிங் ஒன்று, அதான் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இல்லைனா ஒரு வீடியோ நம்ம எப்படின்னு சொல்லி அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். பட் ஸோ வந்துட்டு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்ததில் நம்ம எல்லாமே அது இன்ட்ரோலேருந்து எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. புது ஃபோன் மாற்றுறோம், எல்லாமே மாற்றும்போது அதில் ஃபுல்லாமே இன்ட்ரோலேருந்து நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. ஸோ அது எப்படியோ உள்ளே போய் ரெக்கவர் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அதாவது ஒரு 1000s ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு வீடியோ போடுறது எல்லாமே பண்ணோம். ஆனால் இனிமேல் வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு பைக் கண்டென்ட்டான ஒரு வீடியோஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அதை இப்போ நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறது வந்துட்டு நம்மளோட ஓலா S1 Pro. இந்த வண்டி வந்து ஜனவரி மாதம் இந்த வண்டி எடுத்தோம். ஜனவரி 26 இந்த வண்டி வந்து நம்ம டெலிவரி எடுத்தோம். புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 15, அதாவது பொங்கல் அன்னைக்கு போய் இந்த வண்டி நம்ம புக் பண்ணோம். அதாவது இந்த வண்டி ஏன் வந்துட்டு நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. நம்ம வந்துட்டு நம்ம டியூக் வாங்கணும், அதுக்கு டியூ கட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இந்த வண்டி நம்ம வாங்கினோம். அது ஒரு ரீசன் தாங்க. ஏன்னா இதுக்கோட இந்த பெட்ரோல் காஸ்ட்டை கம்மி பண்ணி நம்ம டியூக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, ஆனால் அந்த பெட்ரோல் காஸ்ட்டுக்கான இதுக்கு வந்து வேறு எதோனுக்கு வந்துடுது. ஓகேங்களா, அப்படிங்கிற வந்துட்டு இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ இப்போ நான் போயிட்டுருக்கிற இடம் என்னங்கிறது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அதே மாதிரி நம்ம நிறைய விஷயம் வந்துட்டு நிறைய விஷயம் பேசணும். ஏன்னா 2 வருஷமாக வீடியோ போடல. இனிமேல் நம்ம ரெகுலராக வந்துட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். கண்டிப்பாக நம்ம ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்து போடுவோம் அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ வந்து போட போகிறோம். ஓகேங்களா, அதுக்கான சப்போர்ட்டை நீங்கள் ஃபுல்லாக கொடுங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சப்போர்ட்டை கொடுக்கணும். இந்த கைஸ் வெயிட் பண்ணுங்கள், நம்ம அப்பா வராரு, நம்ம டேடி வராரு கைஸ், இருங்க பேசலாம். ஓகேங்களா, ஒரு நிமிஷம், நம்ம டேடி வராரு, இங்கே காணோம் கைஸ். என்ன பண்ண ரெடி ஆகிட்டேன். என்னாச்சு? பிரேக்கெல்லாம் இதாக இருக்கா? சொல்கிறேன், வீட்டுக்கு தானே.
கைஸ் என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஓலா S1 ப்ரோக்கு வந்துட்டு சர்வீஸ் போனோம் கைஸ். ஓகேங்களா, முன்னாடி போகிறது வந்துட்டு 2 ஒன்று தான். ஓகேங்களா, இது வந்து ஓலா Gen 3, அது ஓலா Gen 2. ஓகேங்க, ரெண்டுத்துக்குமே சர்வீஸ் போகணும். பட் அந்த வண்டி வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கும் அந்த வண்டி, அதனால் பார்த்தா அதெல்லாம் சர்வீஸ் போகாது. ஆனால் நம்ம வண்டி வந்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்னா கூட டக்குன்னு நம்ம எல்லா சர்வீஸுமே பார்த்துட்றோம். அதனால் வந்துட்டு இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சர்வீசஸ் நிறையா இப்போ இருக்குது. நம்ம அந்த ஏன்னா நிறைய 2 இயர்ஸ் வீடியோ போடாதனால நம்ம இந்த வண்டி டெலிவரி பண்ணுறது, புக் பண்ணுறது எதுவுமே நம்மளால் வந்து போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம என்ன பிளான் பண்ணாலும், வண்டி எடுக்க பைக்கை பற்றி என்ன ஒரு பிளான் பண்ணாலும், என்ன ஒரு வீடியோ பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். நான் என்னென்னா இப்படி வரீங்க, சரி ஓகே பரவாயில்ல, அவர் போயிட்டு போகிறாரு, அவருக்கு என்ன கல்வையோ. ஓகேங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய கேப்சர் பண்ணி நம்ம சேனலை வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ இனிமேல் நம்ம சேனலுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட்ஸ் கொடுங்க. அதாவது அதேமாதிரி முக்கியமாக சொல்லணுன்னா, நீங்கள் ட்ரைவ் பண்ணுற வீடியோஸும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா, நானும் யூடியூபர் தான் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போடுற வீடியோஸை நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பரில் நீங்கள் 2த்துல எதில் வேணாலும் உங்கள் வீடியோ சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணி நம்ம சேனலில் அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களும் யூடியூபர் அப்படிங்கிறத காமிங்க. என்ன கைஸ் இப்போ தான் இப்படி வருவாங்க. ஓகே, அதான் வந்துட்டு ஸோ நான் வந்துட்டு உங்களை கைஸ்ன்னு கூப்பிட்றேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதாவது கமெண்டில் வந்துட்டு உங்களுக்கு நம்ம இந்த ரைடர் ஃபேமிலிக்கு என்ன ஒரு நேம் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம் கைஸ். நம்மளோட இந்த ஒரு 2 இயர்ஸில் ஒரு வீடியோ போட முடியாது. ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சோம்னா அதிகமாக கரப்ட் ஆயிரும். ஏன்னா ஃபோன் வேறு ரொம்ப இதாக இருந்துச்சா, அதிகமாக வீடியோ கரப்ட்டு. இதனாலேயே எனக்கு வந்துட்டு ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே எனக்கு இல்லை. அதனால் இனிமேல் நம்ம கரெக்டாக நம்ம வீடியோ வந்துட்டு நம்மளுக்கு வரும். கண்டிப்பாக நம்ம போஸ்ட் பண்ணி தான் ஆகும் நம்மளை இதில். ஓகேங்களா, ஸோ ஏன்னா என்ன உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் உங்களை ஹரிஷ் கதிர்வேலு. நான் இன்ட்ரோலே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கோ. ஓகேங்களா, சாரி. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் மந்த் நம்ம வண்டி புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம வண்டியை போய் நம்ம புக் பண்ணுவோம். எங்கள் அப்பா எப்படி கொண்டு போகிறாரு பார்த்தீங்களா. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக நம்ம வண்டி புக் பண்ணாட்டு தான் கைஸ் இருக்கோம். ஓகேவா, கவலைப்படாதீங்க. ஸோ இனிமேல் நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஓகே கைஸ், சரி கைஸ், நம்ம வர வேண்டிய இடம் வந்துருச்சு. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பாய். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.